நாங்க யாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு இல்ல. இந்த மொமெண்ட், பிரசன்ட் மொமெண்ட்ல நாங்க இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். 30 டேஸ் மைண்ட்ஃபுல்னஸ் இந்த ஜர்னில என்னோட பயணிச்ச எல்லாருக்குமே நன்றி. 30வது நாள் இன்னைக்குமே இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? டே 30த் கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு ரீகப்பாவும், ஒரு ரிஃப்ளெக்ஷனாவும் என்னண்டு எங்களோட ஜர்னிய நாங்க மைண்ட்ஃபுல்னஸ கன்டின்யூ பண்ண போறோம்ன்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்டா 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்குரிய கிஃப்ட் வந்து நான் இந்த வீடியோல கடைசியில சொல்லுவேன். ஓகே. மைண்ட்ஃபுல்னஸ் 30 டேஸ் நான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ இனிமேல் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராதா? எங்கள் லைஃப்ல எங்களுக்கு நடக்கிற விஷயங்களை யாராலையும் தடுக்கலாம். அது நடக்கும். பட் எந்த விஷயங்கள் நடந்தாலும் நாங்க அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி எங்கள நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு வொர்க் லோடா இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கல. ஓகே, நோ ஸ்ட்ரெஸ்ன்ற டெர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த தாட்ட நாங்க லேபிள் பண்ணணும். இந்த மாதிரி நாங்க அவேர் ஆயிருவோம். அவேர்னஸோட நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ் இந்த வீடியோஸ் மூலம் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி அவேர்னஸ் எங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இனிமேல் நாங்க என்னண்டு இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ நிறைய டெக்னிக்ஸ் நாங்க பார்த்தோம். பிரீத்திங், ஜர்னலிங், பாடி ஸ்கேன், கிரேட்ஃபுல், ஆக்டிவ் லிசனிங், எம்பத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பேசினோம். ஸோ உங்களுக்கு இந்தியானா என்ன மாதிரி நீங்க ரீசெட் பண்ண போறீங்க? எம்பத்தி, கிரேட்ஃபுல் இது மாதிரி நீங்க இருக்கும் பொழுது உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டே வரும். ஸோ இந்தியானா உங்களுக்கு ஆஃபீஸ்லயோ ஸ்கூல்லயோ கொஞ்சம் நீங்க பேட்டரி டவுன் ஆயிட்டீங்க, வீட்டை வாரீங்க, என்னென்ன நீங்க உங்களை ரீசெட் பண்ண போறீங்க? இந்த டெக்னிக்ஸ்ல எதை நீங்க அப்ளை பண்ண போறீங்க? ஸோ பிரீத்திங் டெக்னிக் அப்ளை பண்ண போறீங்களா? இல்லாட்டி ஜேர்னலிங் அப்ளை பண்ண போறீங்களா? அல்லாட்டி பாடி ஸ்கேனா? ஸோ அது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். லைஃப்ல மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு டாஸ்கா இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஹேபிட்டா இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த இடத்துல நான் என்னென்ன போஸ்ட் பண்றது, என்னென்ன நான் பிரீத் பண்றது, என்னென்ன நான் பேசுறது, என்னென்ன நான் சரியா கவனிக்கிறது. ஸோ என்ன கிஃப்ட்ன்றது தெரிஞ்சுக்கொள்ளணுமா? ஓகே, என்ன கிஃப்ட்ன்றது தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு. உங்களோட ஜேர்னலை எடுங்க. இப்போ நான் கேட்க போற கேள்விகளுக்கு நீங்க பதில் எழுதணும். ஸோ ஐ யூ ரெடி? ரைட். ஸோ முதலாவது கேள்வி, இந்த 30 நாள்லையுமே எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த 30 டேஸ்ல நீங்க கற்றுக்கொண்ட விஷயமா? அல்லாட்டி இந்த 30 டேஸ்ல எனக்கு இந்த வீடியோ, அல்லாட்டி எனக்கு இந்த விஷயம், எனக்கு இந்த இன்சைட், எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப என்ன மாத்திச்சு, என்ன இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வச்சது, அல்லாட்டி இந்த விஷயம்தான் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. ஸோ அது எது? ஸோ உங்களோட ஜேர்னல்ல எழுதிக்கொள்ளுங்க. ரெண்டாவது, நிறைய ப்ராக்டிசஸ் சொன்னேன். அதுல எந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதாவது என்ன ப்ராக்டிஸ்? ஜர்னலிங்கா, பிரீத்திங்கா? ஸோ நான் நிறைய ப்ராக்டிசஸ் சொன்னேன். அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இப்போ உதாரணத்துக்கு கிரேட்ஃபுல், எம்பத்தி. ஸோ இதுல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு விரும்புறீங்க? ஸோ எந்த விஷயம், அதாவது எந்த விஷயத்த உங்க லைஃப்ல நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான்றது எது? அதையும் எழுதி வச்சுக்கணும். அடுத்தது, இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கிறோமோ அதுதான் எங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. இந்த 30 நாள்ல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீங்க ஃபியூச்சரை பயணிக்க போறீங்க? அதாவது எந்த ஒரு விஷயத்த நீங்க டெய்லி நீங்க செய்ய போறீங்க? இந்த ப்ராக்டிஸை நான் செய்யறதால என்னோட ஃபியூச்சர் வந்து பிரைட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த 30 நாள் வீடியோஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது, உங்களோட நாளாந்த வாழ்க்கையில மைண்ட்ஃபுல்னஸ்ஸா நான் இந்த விஷயம் பண்ணணும். என்னோட நாளாந்த லைஃப்ல மைண்ட்ஃபுல்னஸ்ஸா நான் இருக்கணும். அல்லாட்டி இந்த நபரோட நான் மைண்ட்ஃபுல்னஸ்ஸா பேசணும். இந்த விஷயம நான் மைண்ட்ஃபுல்னஸ்ஸா செய்யணும். ஸோ அப்படி நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த உங்களோட ஜேர்னல்ல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த 30 நாள்லையுமே நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். யூ டோன்ட் வாண்ட் டு பி எ பெர்ஃபெக்ட் பெர்சன். ஜஸ்ட் பி இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஓகே. நாங்கள் யாருமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை. இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நாங்கள் வேறாக இருக்கிறோமா? ஏண்டா எங்களோட ப்ரெசன்ட் தான் எங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுது. இந்த ப்ரெசன்ட் தான் எங்களோட ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண பொழுது. ஸோ இந்த ப்ரெசண்டில் நாங்கள் அவேராக இருந்தோம்டா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு ஃப்யூச்சரை நாங்கள் உருவாக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ இந்த 30 டேஸில் இந்த மைண்ட்ஃபுல்னஸோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம். ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸ், இதை பற்றின ஃபீட்பேக் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னடா இவங்க அந்த கிஃப்ட் எங்களுக்கு இதுக்குள்ளால தரப்போறாங்க, இந்த மாதிரி தானே நீங்க நினைக்கிறீங்க, ரைட்? ஸோ எனக்கு ஒரு மென்டார் இருந்தாங்க, ரைட்? என் லைஃப்ல சில சந்தர்ப்பங்கள்ல நான் சில முடிவுகள் எடுக்க இல்லாம யோசிச்சு, அல்லது ஒரு முடிவு எடுத்து அதை நினைச்சு நான் குழம்பிட்டு இருக்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதை நினைச்சு நான் குழம்பிட்டு இருக்கும் பொழுது, ஸோ எனக்கு எனக்கு படிப்பிச்ச ஒரு டீச்சர், அவங்க எனக்கு ஒரு மென்டோவா இருந்தாங்க. ஸோ அவங்களோட நான் பேசும் பொழுது, இந்த மாதிரி நான் ஒரு ஒர்க் ரிசைன் பண்ணிட்டேன் டீச்சர். ஸோ அதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இந்த டைம்ல அவங்க எனக்கு கொடுத்த கைடன்ஸ், அவங்க எனக்கு சொன்ன விஷயங்கள், ஒரு விஷயம் எங்களுக்கு தடையா இருக்குதுண்டா, அது நமக்குரிய விஷயம் இல்ல. ஸோ இந்த மாதிரி சில டேர்ம்ஸ், சில விஷயங்கள் அவங்க சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்குது. அவங்களோட அந்த வசனங்கள் எனக்கு ஏதோ ஒரு விதத்துல திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துட்டே இருக்கும். என்னோட பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆகும்போது, அந்த டேர்ம்ஸ் இந்த பிரபஞ்சம் யாரோ ஒருவர் மூலம், வேறொருத்தர் மூலம் ஏதோ ஒரு விதத்துல என்ன வந்து சேரும். ஸோ ஸ்டில் இன்னும் நான் என்னோட அந்த டீச்சருக்கு நான் நன்றி உணர்வா இருக்கிறேன். அவங்க இப்ப என்னோட ஒரு பேசுற சந்தர்ப்பத்துல இல்ல. ஆனா கால் பண்ணினா ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டோ எனக்கு கிடைச்சதுக்கு நான் தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன். ஸோ ஒரு கடனை நாங்க எப்படி அடைக்கலாம்? ஸோ எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா, அந்த விஷயத்த நான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இந்த 30 டேஸும் இந்த வீடியோவ நீங்க பார்த்துருக்கீங்களா இருந்தா, உண்மையாவே ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணணும்னு சொல்லி தான் நீங்க பார்த்துருப்பீங்க. சில நேரம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸா கூட நீங்க இருக்கலாம். இந்த 30 நாளுமே இந்த வீடியோவை நீங்க பார்த்திருந்தீங்களா இருந்தா, ஒரு மென்டோவா நான் இருப்பேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் தர கிஃப்ட். என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் இதுல விசிபிள் பண்றேன். ஓகே. ஸோ அதுல வந்து மைண்ட்ஃபுல்னஸ் குரூப்னு சொல்லி நான் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவேன். இந்த 30 டேஸுமே நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட ஹேண்டலோட நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்க நம்பரையும் நான் அந்த குரூப்ல ஆட் பண்ணுவேன். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் குரூப்ல நாங்க எல்லாருமே ஒரு டீமா இருப்போம். இவங்க எனக்கு ஒரு நல்ல மென்டோவா இருக்கலாம். ஸோ நீங்க மெசேஜ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அந்த குரூப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பர்சனலா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த நம்பருக்கு, அதாவது மெம்பர்ஸ் ஒன்லி, ரைட்? ஸோ இந்த 30 டேஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க எல்லாரையுமே நான் வாட்ஸ்அப்ல மைண்ட்ஃபுல்னஸ் குரூப்ல நான் ஆட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன் இவங்கள்ட்ட ஒரு கைடன்ஸ் வந்து எடுத்தா எனக்கும் ஓகேயா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க என்ன ரீச் பண்ணலாம். நிச்சயமா உங்களோட காலுக்கோ மெசேஜுக்கோ நான் ரிப்ளை பண்ணுவேன். அந்த குரூப்ல வந்து பாசிட்டிவ் மெசேஜஸ், மைண்ட்ஃபுல்னஸுக்குரிய டிப்ஸ், டெக்னிக்ஸ், இதை பத்தின ஒரு கண்டினியூஸ் ப்ரோசஸா அந்த குரூப் இருக்கும். இந்த ஜேர்னி வந்து இதோட முடிஞ்சு போறதில்ல. இந்த 30 நாள்ல முடிஞ்சு போற ஜேர்னி இது இல்ல. இந்த ஜேர்னி இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலம், மைண்ட்ஃபுல்னஸ் மூலம் மீண்டும் தொடரும். ஸோ see you as future leaders. நீங்க எல்லாருமே ஃபியூச்சர் லீடர்ஸ் ஆவாரத்துக்கு என்னோட விஷஸ். இந்த 30 டேஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்காவது இது நீங்க ஷேர் பண்ணணும்னா, இந்த 30 டேஸ் வீடியோவை நீங்க இந்த பிளேலிஸ்ட்டை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்டே வித் பி அன் எக்ஸாம்பிள். புது புது கண்டென்ட், புது புது விஷயங்களோட பி அன் எக்ஸாம்பிள் எப்பவும் உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி அன் எக்ஸாம்பிள்.